ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கறிவேப்பிலை ரொம்ப ஹெல்த்தியான கறிவேப்பிலை குழம்பு தான் செஞ்சுருக்கிறேன். அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்துக்கலாம், 1.5 ஸ்பூன் கிட்ட தோரம் பயிர் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வறுத்து பொடியாக்கி பவுடராக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேனில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ கிட்ட கறிவேப்பிலை எடுத்து அதை நல்லா அலசிட்டு அதை நம்ம நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கறிவேப்பிலைனாவே எடுத்து தூர வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான கிரேவி இது. நல்லா பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா முடி வளராதவங்களுக்கு நல்லா முடி வளர்கிறதுக்கு நல்லா கறிவேப்பிலை சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பித்தம் இருந்தாலும் குறையிறதுக்கு கறிவேப்பிலை சாப்பிட்லாம். கறிவேப்பிலை ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியானது இது. இப்போது ஒரு பேனில் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம் 2 ஸ்பூன் கிட்ட. ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் அதை நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக விட்டிங்கனாவே கிரேவி கெட்டு போகாமல் 3 நாள் வரலையும் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 15 பல்லுக்கிட்ட பூண்டு பல் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது நான் 2 தக்காளி பழம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1.5 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா பபுள்ஸ் வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு சைஸில் நம்ம புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கறிவேப்பிலை விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விடலாம். கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சூடாக சாதம் வடித்து நம்ம பிணைஞ்சி சாப்பிடும்போது அது டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்கும். சாப்பிடாதவங்க கூட எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா அதை கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்ட நம்ம பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். நல்லா எண்ணெய் திரிஞ்சு சூப்பரான கறிவேப்பிலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இது சூடாக சாதம் வடித்து நம்ம பிணைஞ்சி சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.